வெரி குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து டே 3. ஸோ வந்து இங்கே கோயம்புத்தூரில் வந்து ப்ரூக் ஃபீல்ட்ஸ் சரவணம் ப்ரூக் ஃபீல்ட்ஸ் இல்லை ப்ரோசோன் மால் பக்கத்தில் தான் ரூம் போட்டிருக்கேன். ஸோ நார்மலான ரூம் தாங்க. ஸோ ஏசியும் நார்மலாக தான் இருக்குது. 1 நைட் ஸ்டேக்கு தான் போட்டேன். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் இருக்க மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து போயிடுச்சு. ஸோ பேக் கேமரா ஒரு கேமரா மட்டும் லைட்டாக போயிருக்கு. மற்ற 2 கேமரையும் வந்து மிஸ்ட் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி பின்னாடி இருக்கிறது சரியாயிடணும். நாளைக்கு சர்வீஸ் சென்டர் போகிறேன். ஸோ நைட் ஆகிடும் எப்படியும் போகிறதுக்கு. ஸோ ஹார்லி டேவிட்சன் ஷோரூம் போகிறோம். என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு கல் அடிச்சிருச்சா என்ன அடிச்சிருச்சு எனக்கு தெரியலங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பெல்ட்டில் வந்து ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. இப்போ ஆக்சுவலாக கேட்கவே இல்லை நேற்று. ஆனால் வந்து காந்தலூரில் பார்த்தீங்கன்னா சவுண்டு வண்டியை மூவ் பண்ணும்போது பேக்கில் நவுத்தும் போது கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் வந்து பெல்ட் சவுண்ட் கேட்டுட்டு நான் வந்து ஏதாச்சும் தூசி கீசி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு போட்டு கேட்டுகிட்டே வந்து பெல்ட்டே போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60,000 செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதுக்கான சான்ஸ் நான் விட போகிறது கிடையாது. நேராக ஷோரூம் போயிட்டு அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சேட்லி என்னோட GoPro 10 வந்து போயிடுச்சுங்க. ஸோ வந்து ரொம்ப மனம் சொலிச்சலாக இருக்குது. ஸோ ஒரு ஜாமாவாக எனக்கு வந்து ஒரு 5 monthsக்குள்ளே எனக்கு பயங்கரமாக வந்து ஒரு பயங்கரமான லாஸாக இருக்குது. ஸோ என்னோடய ஏர்பாட்ஸ் போச்சு, மேக்புக்கோட டிஸ்பிளே போச்சு, என்னோடய ஆப்பிள் வாட்ச் 6 உடஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் இது வாங்கினேன். ஸோ ஒரு அடியாக எனக்கு வந்து அடி விழுந்துகிட்டே இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட கேமராவில் தண்ணி போயிடுச்சு. ஸோ ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எந்த அளவு ரியல் இருக்குன்னு தெரியல. ஸோ இப்போ ஹாலிடே ஸ்டோர் போயிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வண்டி ஏற்றி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சம்பவம் நடந்து வந்து டிஸ்பிளே மாற்றிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ஏன் மாற்றினாங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வந்து வண்டி ஏன் இருக்குதுங்க நம்ம வண்டி. ஸோ வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் தெரில. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் போயிடுச்சு. ஸோ தெர்மோஸ்டாட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் போயிருக்கு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு நல்ல வேலை ஷோரூம் வந்ததுக்கப்புறம் தெர்மோஸ்டாட் போச்சு. ஏன்னா திருப்பி போகிற வழியில் போயிருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். ஸோ தெர்மோஸ்டாட் வண்டிக்கு போயிடுச்சு. ஸோ நான் ஆர்டர் போட்டிருக்கேன். நைட்டு 3 மணிக்கு வருது. ஸோ நான் ஓப்பன் ஹைமர் வந்து நான் ப்ரோசன் மாலில் புக் பண்ணியிருக்கேன். மொதல் படத்துக்கு தனியாக போய் பார்க்க போகிறேன். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு மிட்-நைட்டில் வந்து வண்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு தெர்மோஸ்டாட்டையும் அவளுக்கான ஓவர்ஸு கப்ளிங்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நாளைக்கு மாற்றிட்டு பெல்ட்டு கம்ப்ளைண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு திருச்சி போகிறோம். ஸோ எவ்வளோ அடி வாங்கினாலும் நம்ம திருப்பி வருவோம். யாரும் நம்மளை வந்து அப்படி அமுக்க முடியாது. ஸோ அப்படியே நான் போயிட்டு ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி நான் படத்துக்கு போகிறேன். நான் காலையிலேருந்து நைட்டு நான் பர்கர் சாப்பிட்றதோடு சரி. ப்ரோசன் மாலில் காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடவே இல்லை. ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்ணும். ஸோ கதையை நான் சொல்கிறேன். கைஸ் தோசை வந்துடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் அருண் ப்ரோ வந்திருக்காரு. ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ கைஸ் இப்போ வந்து ஹார்லியில் உட்காந்துருக்கோம். ஸோ வண்டி பார்த்துருப்பீங்க. டயர் வீல்லாம் கழட்டி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. தெர்மோஸ்டாட் ஆக்சுவலாக காலையில் திருப்பி தெர்மோஸ்டாட் மாற்ற வேணாம், நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு 5,000 ரூபாய்க்கு நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம பெரிய செலவு வச்சிடக்கூடாதுன்னு தெர்மோஸ்டாட் மாற்ற சொல்லிட்டேன். ஸோ பைப் ஓஸ் கண்டிப்பாக மாற்ற சொல்லிட்டாங்க. ஓஸ்லேருந்து ஆயில் லீக் இருக்குது, தெர்மோஸ்டாட் லீக் இல்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் கழட்டியாச்சும் மாற்ற சொல்லிட்டேன். ஸோ பெல்ட்டு தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அருண் ப்ரோ வந்திருக்காரு. ப்ரோ சொல்லுங்கள் உங்களை பற்றி. கோயம்புத்தூர் ப்ரோ, மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் 2 நாளாக இங்கே இருக்கீங்கன்னு தெரியாது எனக்கு. நேற்று கால் பண்ணி பேசினதுக்கு தெரியும். நைட்டு வர முடியல என்னால். தெரியாதான் காலில் வந்து பார்த்தோம். ப்ரோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ப்ரோ வந்து நமக்கு மாரல் சப்போர்ட் வந்து பயங்கரமாக நேற்று மெசேஜில் அனுப்பிச்சாரு. ஸோ அதனால் மீட் பண்ணலான்னு சொன்னாலும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஸோ வண்டி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ செக் பண்ணுறேன், பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் மாத்திரம் ஓஸ் மாற்றுது. எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணுறோங்க. டைம்லி ரீப்ளேஸ்மெண்ட் தான் நினைக்கிறேன். 55,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ வீடு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கேப் வச்சு போட்டிருக்காங்க. ஸோ சவுண்டு வரக்கூடாது. பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு 4 ரேஸ் கிட்டும் மாத்திரம் நம்ம கம்ப்ளீட்டு தான். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எடுக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து என்னால் என்னென்ன ஆச்சு என்னால் சொல்லவே முடியல. வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மைண்டு வந்து அவ்வளோ மைண்டு வந்து டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன போச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட GoPro போயிடுச்சுங்க. ஸோ வந்து 47,000 அது போயிடுச்சு, கம்ப்ளீட்டாகவே போயிடுச்சு அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட iPhone 14 Pro Maxில் பார்த்தீங்கன்னா வந்து 3 லென்ஸ்லையும் தண்ணி போயிடுச்சு, ஃப்ரண்ட்டில் இருக்க கேமராலையும் தண்ணி போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட வண்டியோட பெல்ட்டில் வந்து பயங்கரமாக நடி. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க வண்டியோட பெல்ட் இஷ்யூஸும். நான் பெல்ட்டு ப்ராப்ளம், பெல்ட்டில் சவுண்டு வருது, பெல்ட் டென்ஷன் அதிகமாக இருக்குது, ரிவர்ஸ் பண்ணி போடலாம், ஒரு சிம்பிளாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நேராக வந்து எந்த பிளானிங் கண்டினியூ பண்ணாமல் நேராக கோயம்புத்தூர் வந்தேன். கடைசியில் பார்த்தா இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட்லேருந்து அந்த தெர்மோஸ்டாட்டோட கேஸ்கட் கட் ஆகிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கூலண்ட் ஆயில் வந்து பயங்கரமாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து அது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ரைட்லாம் முடிச்சு ஷோரூமில் வந்ததுக்கப்புறம் நடந்துச்சு. ஸோ அந்த பெல்ட் வேலையும் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலையும் இப்படி சேர்த்து நான் பார்த்துட்டேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்க்கோட ரேசர் கிட் மாற்றிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சஸ்பென்ஷன் ஆயில் போயிடுச்சு. அதே ஆயில் லைட்டாக லீக் இருந்துச்சு, பட் ஆனால் அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அந்த தெர்மோஸ்டாட்டும் அதோட ஓசஸ் ஃபுல் ஓஸ் ஒரு 4 ஓஸ் பெரிய ஓஸ் வரும். ஸோ மாத்திரம் கம்ப்ளீட்டாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. பிகாஸ் வந்து 55,000 கிலோமீட்டர்ஸ் மேலே வண்டி ஓடிடுச்சு. ஸோ அதனால் வந்து மாற்றலான்னு மாற்றியாச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பில்லே வந்து எனக்கு ஒரு 43,000 சம்திங் வந்துச்சு வண்டிக்கு மட்டும். ஸோ ஐஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா தண்ணி உள்ளே போய் கொண்டு போய் காட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போயிடுச்சுங்க. ஸோ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பர்பிள் கலர் லைன் வந்துருச்சு. ஸோ அது வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதுக்கு ஒரு பங்கமான ஒரு செலவு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 68,000 கிட்டத்தட்ட செலவு போயிடுச்சு. ஸோ செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இன்சூரன்ஸ் போட்டு வந்திருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 23,000. ஸோ வந்து கிட்டத்தட்ட இதுவே பாருங்கள் ஒரு 90,000 வந்துருச்சு. ஸோ இது ஒரு 90,000, இது ஒரு 47,000 வந்து வண்டிக்கு ஒரு 40,000 கிட்ட 2 லட்சம் வந்து எனக்கு போன வீடியோ நான் ஆக்சுவலாக போட்டிருப்பேன் 2 லட்சம் போச்சே அப்படின்னு. ஆனால் வந்து அது ஏன் போச்சுங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக நான் சொல்ல முடியல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல ரைடு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ரொம்ப ஒரே டைமில், அதாவது ஒரு காலையில் ஒரு 10 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 3 மணிக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடந்ததுனால என்னால் அதை ஜீர்ணிக்கவே முடியல, சுத்தமாக அதை ஜீர்ணிக்கவே முடியல. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்கிறேன். ஸோ வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குங்க ரைடில். ஸோ ரைடு வந்து ஒருத்தன் வண்டி எடுத்துகிட்டு ஒருத்தன் vlog போடுறான் அப்படின்னா அவன் ஹாப்பியாக கிடையாது. அதுக்குள்ளே வந்து இவ்வளோ ஒரு கஷ்டத்தையும் நாங்கள் இவ்வளோ சஃபர் பண்ணுறோம், இவ்வளோ ஒரு ப்ரெஷரையும் இவ்வளோ ஒரு மைண்ட் செட்டையும் நாங்கள் வந்து அண்டர்கோ பண்ணி தான் வந்து வீடியோ போடுறோம். ஸோ எல்லாம் வந்து நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன ப்ரோ வண்டி வச்சிருக்கீங்க, சூப்பர் வச்சிருக்கீங்க, போயிட்டு வரீங்க, உங்களுக்கு என்ன ப்ரோ GoPro 10 இல்லை கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு மட்டும் இல்லை, நிறையா யூடியூபர்ஸ்க்கும் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சும்மா ஜாலியாக வண்டி ஓட்டுறதுங்கிறது ரொம்ப ஜாலி கிடையாது. அதுக்குள்ளே வந்து இவ்வளோ விஷயம் வந்து யூ ஹேவ் டு அண்டர்கோ திஸ், இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ எஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் vlog பண்ணுறோம். ஸோ இந்த கேமரா திங்ஸு, இந்த மாதிரி கேமரா மலையில் நினச்சிட்டு நான் வீடியோ போடுறது, GoProலாம் எடுத்து வீடியோ போடுறலாம் வந்து vlogக்காக தான். ஸோ என்னோடய பர்சனல் என்ஜாய்மெண்ட்டு கிடையாது. எனக்கு வந்து அந்தளவு ரெக்கக்னேஷன் இல்லைனாலும், யூடியூப்பில் ரெக்கக்னேஷன் இல்லைனாலும் நான் வந்து வீடியோஸ் வந்து நம்ம வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும். மற்ற ரைடர்ஸ்க்கும் மற்ற யூடியூபர்ஸ்க்கும் நமக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். வேகமாக போகக்கூடாது, இப்படி ப்ரொடக்டிவாக இருக்கணும், ப்ரொஃபஷனலாக இருக்கணும், ரைடு வந்து சேஃபாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா சேஃப்டி இல்லாமல் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக தான் இருக்காங்க. நான் ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருக்குங்கிறது தான் இந்த வீடியோ வந்து நான் யூடியூப் சேனலில் ஆரம்பித்தேன். மணி மைண்டட் இப்போதைக்கு எந்த இதுவும் இல்லை. ஸோ எஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ எஸ், அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போது இங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஓம் நம சிவாய. ஸோ சேஃபாக போகலாம். ஸோ மேப் போட்டுடலாமா? பொள்ளாச்சிக்கு ஃபஸ்ட்டு மேப் போட்டுருவோம். ஐயோ, இந்த வரல் தெரியல, இந்த வரல் தான். நான் க்ளவுஸ் மாட்டினதுக்கப்புறம் ஞாபகம் வரும். ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம பொள்ளாச்சி போய் போகிறோம். ஸோ ஓகே, அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஓகே பாய் ப்ரோ. ஆல் ரைட். ஸோ நிம்மதியான ஒரு பயணம் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோசோன் மாலுக்கு வந்து ஓப்பன் ஹேமர் வந்து படம் பார்க்கலான்னு கொஞ்சம் புரிஞ்சிச்சு. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போனதுனால லைட்டாக நான் தூங்கிட்டேன். ஏன்னா ரொம்ப பயங்கர டயர்டு.
நிஜமாக தூங்கிட்டேன் நான். படம் முடிஞ்சதுக்கப்புறம் எழுப்பி விட்டாங்க என்னைய. பக்கத்தில் இருந்தால் கூட சொல்லலை படம் முடிஞ்சிருச்சுன்னு. அப்புறம் வந்து கூட்டுறவங்க தான் வந்து சொன்னாங்க படம் முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு. சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க இப்படி தூங்குறீங்களே அப்படின்னு. ஸோ செம்ம டயர்டு. பிகாஸ் நேற்று நைட்டு வந்து நம்ம சென்னையிலேருந்து நம்ம தம்பி ராஜ் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டாட்டை வந்து சென்னை ஷோரூம்லேருந்து வாங்கி கொடுத்து விட்டான். ஸோ அதனால் அதை நான் பஸ்ஸில் கலெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்துருச்சுன்னா வந்து ரெடி பண்ண ஆகணும், இல்லைனா இன்னொரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிரும், கொரியர் டிலே ஆச்சுன்னா. கைஸ் இங்கே பாருங்களேன், இந்த ஏரி ரொம்ப அழகாக இருக்குது. லவ்வர்ஸ்க்கு ஏற்ற இடம் மாதிரி இருக்குது போல். புதுசு புதுசாக பண்ணியிருக்காங்க. இப்போ மழை பெய்யுது, ஃபோனை தூக்கி உள்ளே வைக்கிறது தான், வச்சிட வேண்டியதாங்க. இன்னொரு வாட்டிலாம் நம்மளால் ரெடி பண்ண முடியாது. செம்ம அழகாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. மழை பெய்யுது, ரெயின் கோட்டை போட்டிருக்கான். நம்மளும் பேண்ட்டை போட்டுருவோமா, ரெயின் பேண்ட்டை? இல்லை பரவாயில்ல, போடான்னு போயிட்டே இருப்போமா. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பொள்ளாச்சி தாண்டி உடுமலைப்பேட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ மழை லைட் நல்லா பெஞ்சிட்ருங்க. ஸோ அதனால் கோப்ரோ எடுக்க முடியல. இன்னொரு கோப்ரோ நான் லூஸ் பண்ண ரெடியாக இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்குது. இந்த இடத்த நான் காட்டுறேன், அப்படி பாருங்கள். விண்மில்லோட இந்த ரோடும் இந்த ப்ளசண்ட்டான வெதரும் செம்மையாக இருக்குங்க. ஸோ மணி பார்த்தீங்கன்னா 6 ஆக போகுது. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கோம். போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே சேனல் பார்த்துக்கிட்டே இருங்க. காய்ஸ் வையம்பட்டி வந்தாச்சு. ஸோ வையம்பட்டி டோலில் ஒரு பிரேக் எடுப்போம். சூப்பர்ரா, சூப்பர். நல்லா போகும்போது செஞ்சுட்டு போயிருப்போம் நீ இப்போ. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மூணார் vlogsோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி மேலே ஐக்கான்லேயும் ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக லிங்கை செக் பண்ணி பாருங்கள். சேனல் நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர் அண்ட் ரைட் சேஃப்.